தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வானகரத்தில் ரவுடி ராஜ்குமார் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன். பெட்ரோல் குண்டு சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதன் பின்னணி என்ன? சென்னை வானகரம் அடுத்த தண்டலம் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. நேற்று அதிகாலையில் இவரது வீட்டிற்கு வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இது தொடர்பாக ராஜ்குமார் வானகரம் காவல் நிலையத்தில் புகார் வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வின் அடிப்படையில் முன்விரோதம் காரணமாக இந்த நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக 4 பேரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். வானகரம் பகுதியை சேர்ந்த ஜீவா, லோகேஷ், ராகுல், கோகுல் ஆகிய 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் இந்த வழக்கில் மேலும் சிலர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.